இன்னமும் நிறைய பத்திரிகையாளர்கள் விஜய் விசஸ் அதிமுக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார். நேத்து கூட சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு அதிமுக தாவேகா சேர்ந்தா 100% வின் அப்படின்றாரு. ஏற்கனவே வின்னிங் இதுல அதிமுக கிட்டத்தட்ட 44% போட்டு வச்சிருக்காங்க. போக பாஜக ஒரு பக்கம் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஏற்கனவே 8-9 தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அவரு கூட விஜய் சேர்ந்தா விஜய் இன்னும் ப்ரூவே பண்ணல. அவங்க எப்படி சார் வின்னிங் ஃபார்முலா வர முடியும்? அவர் இப்படிதான் சொல்லுவாரு. அதுக்கு எந்த கிரெடிட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தெளிவா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. நான் மோதிரம் வாங்குறதெல்லாம் போட்ட வீடியோ எல்லாம் போட்டாங்க. மீண்டும் அந்த வீடியோ பற்றி பேசாதப்பா, எல்லாரும் மறந்ததுன்னு என் சப்போர்ட்டர்ஸ் சொன்னாலும் முழு வீடியோ போடு. மோடிக்கு எதிரான எதுலயும் நான் தலையிட மாட்டேன், மோடிக்கு எதிரான எந்த ஒரு அமைப்புக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன்னு முதல் கண்டிஷனா சொல்லியிருப்பேன். சவுக்கு சங்கர் நான் வன்னியர்கள் விக்கிரவாண்டியில நிற்காம டாக்டர் ராமதாஸை கண்டு வன்னியர்களை சத்திரர்களை கண்டு எடப்பாடி ஓடிட்டாருன்னு நினைக்கிறாங்க. உண்மையா பொய்யா? சீமானுக்கு சவுக்கு சங்கர் பண்ணது அநீதி. நீங்க எடப்பாடிக்கும் திமுக அணிக்கு தான் போட்டின்னு காட்டி சீமானுக்கு ஓட்டு வராம பண்றக்கூடிய வேலையை நீங்க பண்ணீங்க. இது இருந்துகிட்டே வெளியே பறக்கக்கூடிய ஒரு தவறான வேலை. விஜய் 11 திமுக எதிராக போயிட்டாரு. ஒரு 6 எலெக்ஷன்ல திமுக கூட இல்லாத ஒருத்தரால திமுக எப்படி பாதிக்கும்? ஐயோ பாண்டே இது தெரியலையே, ஐயோ சவுக்கு சங்கர் இது தெரியலையே, எப்படி விஜயால திமுக ஓட்ட பாதிக்க வச்சிட முடியும்? சவுக்கு சங்கர் சரண்டர் ஆகி விஜய்க்கு எடப்பாடி சீட்டை கொடுக்கலாம். சார் இன்னமும் நிறைய பத்திரிகையாளர்கள் விஜய் விசஸ் அதிமுக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார். நேத்து கூட சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு அதிமுக தாவேகா சேர்ந்தா 100% வின் அப்படின்றாரு. ஏற்கனவே வின்னிங் இதுல அதிமுக கிட்டத்தட்ட 44% ஓட்டு வச்சிருக்காங்க. போக பாஜக ஒரு பக்கம் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஏற்கனவே 8-9 தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அவரு கூட விஜய் சேர்ந்தா விஜய் இன்னும் ப்ரூவே பண்ணல. அவங்க எப்படி சார் வின்னிங் ஃபார்முலா வர முடியும்? சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு, ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாருன்னு அவர் சூப்பர் ஸ்டார் என் தம்பி. நான் சவுக்கு சங்கர் மேலே மனப்பூர்வமாக நான் அந்த சசிகலாவை நம்ம அடித்து முகம் காட்டி நடராஜனோட அந்த ஜாதி அரசியலை தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு அந்த 87ஆம் ஆண்டில் அறிக்கை விட்டதுலேருந்து 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தை சாஸ்திரி கயஸ்தா பிராமின் இந்திரா காந்தியை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் காமராஜ் படத்தை முள்ளிவாய்க்கால் முற்றாத்தில் வைக்காதுலேருந்து நடராஜனை நாங்கள் டிக்ளேர் பண்ணி சசிகலா சிஎம் ஆக முடியாது, கவர்னர் வரமாட்டார், எங்கள் ஆல் இண்டியா லாபியை வச்சு தான் நாங்கள் பண்ணினோம். ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, பிஜேபியின் அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னதை நான் சொன்னது சரியாயிட்டுன்னு யூ ஆர் கிரேட்டுன்னு பாராட்டினா ஒரு அன்பு சகோதரர் சவுக்கு சங்கர். அதை நான் என்றைக்குமே அவர் மேலே அந்த நன்றியை காட்டுவேன். அது நான் அதில் கரெக்டாக மற்றவனுக்கு நான் நம்ம சாதனையை ஏற்றுக்கிடக்கு மனசு இல்லை. என் சகோதரன் சவுக்கு சங்கருக்கு அது இருந்தது. அவன் புழுங்கினான், பிரியன் புழுங்கினாரு, சோசியலிஸ்ட் பிராமினான பிரியன் மனம் புழுங்கினாரு. சுமன் ஸ்ரீராமன் ஐயோ 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 இவன் சாதிச்சுட்டானேன்னு இன்னும் வாயால் வைத்தால அடிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் நிறைய பேரை இந்த மாதிரி நக்கல் நையாண்டி அடிச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் தெளிவாக என் தம்பி சவுக்கு சங்கர் வெப்பலையும் சூப்பர் ஸ்டார் யூ ஆர் கிரேட்டுன்னு போட்டான். அதுக்கு நான் என்னைக்கு நான் நன்றி கடன் பட்டவன். வெப்பலையும் சூப்பர் ஸ்டார் தான் அவன், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் 2024 காங்கிரஸ் 20 சீட்டில் கூட்டணி வருதுன்னு சொன்னார். நடந்ததா? கிடையாது சார். நடந்ததா? விடுதலை சிறுத்தைகள் 5 சீட்டில் கூட்டணி வருதுன்னு சொன்னார். நடந்ததா? கமலஹாசன் 5 சீட்டில் வராருன்னு சொன்னார். நடந்ததா? அதிமுக 30 தொகுதி ஜெயிக்கும்னு சொன்னார். அதிமுக 22 தொகுதி ஜெயிக்கும்னு நான் கேட்டேன். நீங்க 30 தொகுதி கூட்டிட்டாரா? அப்போ அவர் இப்படிதான் சொல்லுவார். அதுக்கு எந்த கிரெடிட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தெளிவா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்ணாலும் தோற்கடிக்க முடியாது. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்றது மூலம் மட்டும் தோற்கடிக்க முடியாது. சிவகார்த்திகேயன் கழிஞ்ச வருஷம் அதிக ஆடியன்ஸு புக் பண்ணி பார்த்தது அவருக்கு அமரன் படத்தை தான். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து எடப்பாடியை சப்போர்ட் பண்ணாலும் தோற்கடிக்க முடியாது. எங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது சவுக்கு சங்கர். எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது ரங்கராஜ் பாண்டே. எடப்பாடி பழனிசாமியை முன்னெடுத்து ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது சுமன் ஸ்ரீராமன். ஏற்கனவே என் கருத்தில் தோத்து 10 கெட்டு நான் சரியா இருக்கக்கூடிய இடத்துல இவங்க ரொம்ப படுதோலி அடைஞ்சவங்க. இப்பவும் லாஜிக் இல்லாம தங்களோட சுய ஆசையை பேசிட்டு இருக்காங்க. நான் லாஜிக்கோட பேசுறேன். எடப்பாடி பழனிசாமி உழவங்கோட்டில் 4வது போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில் 4வது போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியில் 4வது போயிட்டார். இங்கெல்லாம் நாம் தமிழர்
மூணாவது வந்தாங்க. டேட்டா உண்மைதான ரங்கராஜ் பாண்டே, டேட்டா உண்மைதான சுமன் ஸ்ரீராமன், டேட்டா உண்மைதான சவுக்கு சங்கர், என் சகோதரர்கள் தான் எல்லார் பேரையும் நான் சொல்கிறோம்னா மக்கள் மத்தியில் உண்மை தெரியட்டுக்காக தான் மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள என் சகோதரர்கள் பேரை நான் பேசுகிறேன். ஏன்னா என் பேரையும் நீங்கள் பேசுங்க, நான் தப்பாக பேசுகிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். அதுக்காக சில பேர் வந்து ஒரு வீடியோவெல்லாம் போட்டு நான் மோதிரம் வாங்குறதெல்லாம் போட்ட வீடியோலாம் போட்டாங்க. மீண்டும் அந்த வீடியோ பற்றி பேசாதப்பா, எல்லாரும் மறந்ததுன்னு என் சப்போர்ட்டர்ஸ் சொன்னாலும் முழு வீடியோ போடு. மோடிக்கு எதிரான எதுலேயும் நான் தலையிட மாட்டேன், மோடிக்கு எதிரான எந்த ஒரு அமைப்புக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன்னு கண்டிஷனாக சொல்லியிருப்பேன். அடுத்தால மதுரை மகாத்மா எனக்கு 20 லட்சம் ரூபா தர வந்ததும் உண்மையான முக்குலத்தோருக்கு யார் பின்னாடி இருக்காங்கிறத மறைச்சி பேசணும்னு 20 லட்ச ரூபா தர வந்ததை மதுரை மகாத்மா கிட்ட நான் வந்து முக்குலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்கங்கிறதும், இந்த டம்மி முக்குலத்தோர் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய முக்குலத்தோரை துரோகிகளாக தான் முக்குலத்தோர் பார்க்குறாங்கிறது மறைச்சி பேச முடியாதுன்னு சொன்னேன். இந்த 2 விவரமும் அந்த வீடியோவில் வரும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ மட்டும் யோக்கியானா அது தெரியாதான்னு விவரம் தெரியாத 4 பேர் நடிகர் விஜயை தூண்டி விட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறார். விஜய்க்கு ஆட்களையே விஜய் எம் மீது உள்ள பொறாமையில் அதை தூண்டி விட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் அவரை அடித்து நொறுக்கிறதுல உள்ள அந்த இதை தாங்க முடியாமல் நமக்கு எதிராக ஒரு ஆட்களை வச்சு பண்ணும்போது இதையும் நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் தவறுதலாக சொன்ன விஷயங்களை என்னை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நான் வரவேற்கிறேன். நான் நாளைக்கு திருத்திக்கிடுவேன். எடப்பாடி 15% தான் வருவாருன்னு சொன்னேன், அது அவர் 20 வந்துட்டாரு. கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியும் 10.5 ராமதாஸுக்கு கொடுத்ததும் தான் அது காரணம், வன்னியர்களுக்கு கொடுத்தது தான் அது காரணம். அதுக்குள்ள ஓட்ட அவர் கூட்டிட்டு இப்போ எடப்பாடியை வச்சு ஏன் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுன்னா, எடப்பாடிக்கு எதிராக நாடார்கள் இருக்காங்க. 3 இடத்துல டெபாசிட் இழந்துட்டு, ஏற்கனவே நாடார் டிஜிபியாக இருக்கும்போதே தப்பாக நாடார்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் ஒரு இது சொன்னார். இப்போ கன்ஃபர்ட் ஐஏஎஸ் டைரக்ட் கன்ஃபர்ட் ஐபிஎஸ் டைரக்ட் ஐபிஎஸ் ரேஷியோவில் நாடாருக்குள்ள அநீதியை சவுக்கு சங்கர் நியாயமாக பேசுவாரான்னு நான் கேட்டேன். இப்பவும் நான் சவுக்கு சங்கரோட உட்கார்ந்து அதை பேச தயாராக இருக்கேன். தம்பி தான், சூப்பர் ஸ்டார் தான், அது வேற விஷயம். நாடார்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு இவர் முத்துவன் பழனிசாமி கேட்டார். காட்டுன்னு காட்டிட்டோம், இன்னும் காட்டிட்டு தான் இருக்கோம். ஐயர் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஐயர் காட்ட ஆரம்பிக்கிறது, ஐயர் வெரி பவர்ஃபுல். அவர் வந்து இன்னும் பெரிய அளவில் காட்டுவார். ஒன்று. ரெண்டாவது வந்து முக்குலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாப்புல. முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ளே தேனியில் டெபாசிட் போயிருக்கு, ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிருக்கு. விஜய் ஆதரிச்சிட்டால எப்படி வந்துடும்? விஜய் என்ன 10% ஓட்டு நிரூபித்தவரா? நிரூபித்த ஓட்டை கூட கமல்ஹாசனால் தென் சென்னையில் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண, திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பாஜகவுக்குலாம் போகுது. அதுக்காக கமல்ஹாசனுக்கு வேல்யூ இருக்குது, அதை நான் மறுக்க வரல. அடுத்து நான் வன்னியர்கள் வந்து அவரை ராமதாஸை கண்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்காங்க. சவுக்கு சங்கர் நான் வன்னியர்கள் விக்கிரவாண்டியில் நிற்காம டாக்டர் ராமதாஸை கண்டு, வன்னியர்களை சத்திரியர்களை கண்டு எடப்பாடி ஓடிட்டாருன்னு நினைக்கிறாங்க. உண்மையா பொய்யா? உண்மை. சீமானாவது களத்துக்குள்ள நின்னாரு, ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பரையதான அடிக்க சொன்னோன்னு களத்துக்குள்ள நின்று ஸ்ட்ராங்காக கேட்டார். ராரா சொல்லனுக்கு காசு சர்டிஃபிகேட் கேட்குறியான்னு கேட்டார். ஒரு தீர்க்கமான நிலைப்பாடு இல்லாமல் ராமதாஸை கண்டு ஓடுனதிலே எடப்பாடி பழனிசாமி பலயனம் அடைஞ்சிட்டார். விக்கிரவாண்டியில் ஓடுனதிலே பலயனம் அடைஞ்சிட்டார். அடுத்தால ஈரோடு கிழக்குலையும் ஓடிட்டார். ஈரோடு கிழக்கில் ஓடுனதில் வெள்ளாள கவுண்டர்களே அவரை கைக்கூட்டி சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஆகி போனார். ஏன் ஓடினார்னா, சவுக்கு சங்கர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் நின்னீங்களா ஈரோடு கிழக்கில், நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? கடும் போட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் அணி அதிமுக விடக்கூடிய 1 ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேலே எடுப்பாங்கன்னு சொன்ன மாதிரி 65% வாக்கு இவர் இவிகே சிலங்கம் வந்தார். சன் தொலைக்காட்சியில் இப்போவே இருக்கும், அக்னீஸ்வரனுக்கு எதிராக நான் அதை சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் பண்ணது, சீமானுக்கு பண்ணது அநீதி, சீமானுக்கு சவுக்கு சங்கர் பண்ணது அநீதி. நீங்கள் எடப்பாடிக்கும் திமுக அணிக்கு தான் போட்டின்னு காட்டி சீமானுக்கு ஓட்டு வராமல் பண்ணுறக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணீங்க. இது வந்து கூட இருந்துக்கிட்டே குழியை பறுக்கக்கூடிய ஒரு தவறான வேலை. ஒதுங்கிடும் நல்லது. அந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு ஆதரவை வாங்கிக்கிட்டு சீமானுக்கு ஓட்டு போடாத எடப்பாடி தான் ஸ்டாலினை தோக்கடிப்பாருன்னா, எங்கேயா எடப்பாடி ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்காரு? எந்த தொகுதியிலையா தோக்கடிச்சிருக்கிறாரு? டெபாசிட் இழந்து 3வது போய் படுமோசம் போயிருக்காருயா. நீ பார்லிமெண்ட்னு சொன்னீங்கன்னா விளவங்கோட்டில் ஏயா 4வது போனாரு? விளவங்கோட்டில் ஏன் 4வது போனாரு? என்ன பதில்? விளவங்கோட்டில் விளவங்கோட்டில் விஜய் வசந்த விட தாரகை கட்பத்துக்கு காங்கிரஸுக்கு அசம்பிளிக்கு ஓட்டு அதிகம். எடப்பாடி 4வது போறாரு. ஸ்டாலினுக்கு பார்லிமெண்டோட அசம்பிளியில் ஓட்டு அதிகம். ஸ்டாலினுக்கு பார்லிமெண்டோட அசம்பிளி காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு அதிகம் ஓட்டு. எடப்பாடி சட்டமன்றத்துக்கு 4வது போறாரு. இது இந்த மாதிரி தான் முன்னாடி உள்ள மக்களவைத் தேர்தல் கொடுத்த இடைத்தேர்தல்கள் இருந்ததா? இல்லையே. அப்போ எடப்பாடி ஏற்றுக்கலங்கிறது ஃபேக்ட் தானே. அப்போ நான் வெள்ளாள கவுண்டர் ஏற்றுக்கல, நான் வன்னியர் ஏற்றுக்கல,
10.5ல் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. நாடார் ஏற்றுக்கல, முக்குலத்தோர் ஏற்றுக்கல. இவரை மையமாக வச்சு ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை எப்படி தோக்கடிக்க முடியும்? கையிலே வராத ஓட்டில் விஜய் இவர்களை சப்போர்ட் பண்ணால் விஜய்க்கு வன்னியர் ரசிகர்கள் ஓட்டு போடுவான், விஜய்க்கு விளாட கவுண்டர் ரசிகர் ஓட்டு போடுவான். எதுக்கு விஜய்க்கு பறையர் ரசிகர்கள் வந்து வன்னியர் ஆதிக்கம் வர்றதுக்கும் விளாட கவுண்டர் ஆதிக்கம் வர்றதுக்கும் பறையர் ரசிகர்களும் மற்ற போயர் ஒட்டர் ரசிகர்களும் ஓட்டு போட போகிறான்? விஜய்க்கு வேணா ஓட்டு போடுவான். அது நான் 4 சொல்கிறேன், மற்றவங்க கூடுதல் சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க இதுக்கு வந்தால் தெரியும். விஜய் நிரூபிக்காத ஓட்டை எடப்பாடி சிஎம்மா சொன்னால் விஜய் விலை போயிட்டாரு, நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போயிட்டாரு. பாண்டே உங்களுக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். இவர் சவுக்கு சங்கருக்கு மட்டும் சொல்லலை, பாண்டே உங்களுக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். பாண்டேன்னா அதில் நைசிட்டியோடலாம் ஒன்றும் இல்லை. பல நிரூபிக்காத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறது பாண்டேக்கும் பொருந்தும். எடப்பாடி அப்படி ஒரு தப்பை செய்தாருன்னா அவர் தோக்கக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். வேற போக்கடி இல்லாமல் பல நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுத்தாருன்னு அர்த்தம். ஜானகி சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்த மாதிரி வேற வழி இல்லாமல் கொடுத்த மாதிரி அர்த்தம். அதுதான் உண்மை நிலைமை. 2024 நான் சொன்னேன பாண்டே, நான் சொன்னேன சவுக்கு சங்கர், நான் சொன்னேன சுமன் ஸ்ரீராமன், 1% வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட எடப்பாடி கூட அலையன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு. பண்ணலையே. கடைசியாக நீங்கள் 5 சீட்டு யாருக்கு கொடுத்தீங்க? கேப்டன் விஜயகாந்த் சிம்பதிக்காக 1/2% ஓட்டு எடுத்த தேமுதிகாவுக்கு தான் 5 சீட்டு கொடுத்தீங்க. அது உங்களுக்கு பலனை கொடுத்தது, அது வேற விஷயம். ஆக நீங்கள் பலம் நிரூபிக்காத ஒருத்தரை வச்சு என்ன பண்ணிட முடியும்? இன்னொன்று, சவுக்கு சங்கருக்கு, சுமன் ஸ்ரீராமனுக்கு, ரங்கராஜ் பாண்டேக்கு, ஷியாம் அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே சொல்கிறேன். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லாரையும் மதிக்கிறேன், யாரையும் தப்பாக நான் பேசலை. தனிப்பட்ட முறையில் தரக்குறையாவே யாரும் நான் பேச விரும்பலை. உங்களை எல்லாருமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். கருத்தியலை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் உங்கள் பேரை சொல்கிறேன். வேற எதுவுமே உள்நோக்கம் எனக்கு கிடையாது. எந்த ஒரு புது கட்சியாலையும் அதிகார பலத்திற்குரிய ஆளுங்கட்சி பாதிக்கப்பட்டிருக்கா? இல்லை. என்டிஆர் வரும்போது பாதிக்கப்பட்டதெல்லாம் எதிர்ப்பு கட்சி ஓட்டுகள் தான் பாதிக்கப்பட்டு என்டிஆர் மேலே வந்தார். எம்ஜிஆர் வந்தது திமுகவின் பிளவு. எம்ஜிஆர் மாதிரி திமுகக்குள்ளேருந்து ஒருத்தர் பிளவுபடுத்தாதான் திமுக பாதிக்கும். அது கனிமொழியால் முடியாது. ஸ்டாலினை கனிமொழி இருக்கிறது பாறையில் மோதுற மாதிரி. எம்ஜிஆர் அண்ணாவை எதிர்க்கிறது மாதிரி. அண்ணாவை எம்ஜிஆர் எதிர்ப்பாருன்னா வைகோ மாதிரி போயிருப்பார். அண்ணாவை எம்ஜிஆர் எதிர்ப்பாருன்னா வைகோ மாதிரி போயிருப்பார். கலைஞரை எம்ஜிஆர் எதிர்த்தனால தான் 30% எம்ஜிஆர் வந்தார், 25% கலைஞர் வந்தார். அப்போ திமுகவுக்குள்ள ஸ்டாலினுக்கு இணையாட்டி யாருமே இல்லை. ஸ்டாலின் முழுக்க அப்சல்யூட் லீடர்ஷிப் இருக்கிறார். அப்சல்யூட் லீடர்ஷிப் ஸ்டாலினுக்கு இருக்குது. ஸ்டாலின் கூட்டணி இன்டாக்டா இருக்குது. அப்ப ஆளுங்கட்சி எதிர்ப்புல இதுவரை ஓட்டு பாதிச்சது யாருக்கு? காமராஜருக்கு தான் அதிகபட்சமா 6% ஓட்டு பாதிச்சிருக்கு. இப்போ மூப்பனார் ஜெயலலிதாவை எதிர்த்து வந்தாருன்னா அது கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி. 91 ராஜீவ்காந்தி மரணத்தில் ஜெயித்து வந்த கட்சி. ராஜீவ்காந்தி மரணத்தில் ஜெயிக்கலன்னு சொல்லும் போது மூப்பனார் வரும்போது 25% ஓட்டை அதிமுக அணி இழக்குது, ஜெயலலிதா தோக்குறாங்க. அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்ங்கிறத விட மூப்பனார் ரிவோல்ட்டு, அதை ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணுறது, சரத்குமார் அதை பிரச்சாரம் பண்ணது, நான் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வேர்கள் ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு முகங்காட்டி நடராஜன் சசிகலாவுக்காக ஜெயலலிதாவை வீழ்த்தினது, பர்கூரில் நாடார்கள் ஓட்டு எதிராக போனது ஜெயலலிதா வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். ஸோ அது முக்கிய பாதிப்புங்கிறது மூப்பனார் அந்த கூட்டணிக்குள்ள இருந்தவர் வெளியேறி வந்தவர். அதை தாண்டி ஜானகி ஓட்டும் ஆர் வீரப்பன் ரூபத்தில் வெளியே வந்ததில் பாதிச்சு. இப்போ திமுகவிலிருந்து யாருமே வெளியேறல, எந்த கட்சியுமே வெளியேறல. அப்படி இருக்கும்போது 11 வருஷம் 2011 விஜய்க்கும் திமுகவுக்கும் கான்டாக்டே இல்லை. அப்போ விஜயால திமுக ஓட்டு எப்படி பாதிக்கும்? ரங்கராஜ் பாண்டே எப்படி பாதிக்கும்? சுமன் ஸ்ரீராமன் எப்படி பாதிக்கும்? சவுக்கு சங்கர்? அப்போ உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? என்ன லாஜிக் இருக்கு? விஜய் 11 திமுக எதிராக போயிட்டாரு, 14 திமுக எதிராக இருக்காரு, 16 திமுக எதிராக இருக்காரு, 19 திமுக கூட இல்லை, 21 திமுக கூட இல்லை, 24 திமுக கூட இல்லை. ஒரு 6 எலெக்ஷன்ல திமுக கூட இல்லாத ஒருத்தரால திமுக எப்படி பாதிக்கும்? எம்ஜிஆர் 57 திமுக கூட இருந்தாரு, அதுக்கு முன்னாடியும் திமுக கூட இருந்தாரு, 62 திமுக கூட இருந்தாரு, 62க்கு மேல காமராஜன் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அண்ணாவை சரண்டர் பண்ண வச்சு எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ணி தான் அசைக்க முடியாத சக்தின்னு திமுகவில் இருந்தார். 67 அவருக்கு குண்டடி படம் பட்ட போஸ்டரை போட்டு ஓட்டு கேட்டாங்க. 71 கலைஞர் முதல்வராதுக்கு ஐயா தமிழர் தந்தை ஆயத்தினாரும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் முக்கிய காரணம். நெடுஞ்செழியனுக்கு வாழ்க்கை வரலாற்றில் தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்போ 71 பொருளாளர் ஆயிடுறாரு, நம்பர் 2 கிரவுட் புல்லர் ஆயிடுறாரு. அவரு 71 வெற்றிக்கு மேல ஸ்பிளிட் பண்றாரு. திமுக பொருளாளர், பிரபல நடிகர், ஆரம்ப கட்டத்திலிருந்தே திமுக வளர்ச்சியில் இருக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா உள்ளிருப்பு நோயாட்டு வளர்ந்து பெரிய ஜாம்பவனா இருக்கக்கூடியவர்.
ஸ்பிளிட் பண்றாரு. அது திமுக பாதிக்குது. 2011 இருந்தே திமுகவுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லையே. நீங்க வந்து 2024 சம்பந்தப்படுத்திக்கலான்னு சிஏஏ எதிர்ப்புன்னு சொல்லும்போது புத்திசாலித்தனமா இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு திமுக கூட்டணி எம்பி கூட விஜய் சிஏ எதிர்க்காரு, எங்களை ஆதரிக்காருன்னு பேசலையே. அப்ப அப்படி இருக்கும்போது விஜயால எப்படி திமுக ஓட்டு பாதிக்கும்? கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்ஸும் சரி, மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. அவங்க என்ன மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க. ஐயோ பாண்டே இது தெரியலையே, ஐயோ டேஷ் இது தெரியலையே, ஐயோ சவுக்கு சங்கர் இது தெரியலையே, எப்படி விஜயால திமுக ஓட்டை பாதிக்க வச்சிட முடியும்? விஜய் தனிச்சுன்னா அண்ணா திமுக ஓட்டு தான் பாதிக்கும். விஜய் பெரியார் இஷ்யூல சீமானே அடிச்சு தகர்த்துட்டாரு. தம்பி வலவும் போகாம இடமும் போகாம நடுப்புல போனா அடிபட்டு செத்து போவன்ட்டார். விஜயை சொல்லல, அது தரமான வார்த்தை அல்ல, தாவேக்காவை சொன்னார். ஸோ சீமான அந்த அந்த அடி அடிக்கிறாரு. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. விஜய் வந்து அதே அருந்ததியர் ஓட்டுக்காக நிற்கிறாரு. அப்போ விஜய் தனிச்சு நின்னா எடப்பாடியை பாதிக்கும். தனிச்சு நின்னா எடப்பாடியை எந்த அளவுக்கு பாதிக்குமோ அதற்கான சீட்டை எடப்பாடி தன் சீட்டை சரண்டர் ஆகி விஜய் கொடுக்கலாம். சவுக்கு சங்கர் சரண்டர் ஆகி விஜய்க்கு எடப்பாடி சீட்டை கொடுக்கலாம். சுமன் சி ராமன் சரண்டர் ஆகி விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டை கொடுக்கலாம். ரங்கராஜ் பாண்டே சரண்டர் ஆகி விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டை கொடுக்கலாம். 24 எங்கையா விஜய் சீட்டு பலத்தை நிரூபிச்சிருக்கார் ரங்கராஜ் பாண்டே. யார் காதல பூச்சுத்த வாரீங்க ரங்கராஜ் பாண்டே? யார் காதல பூச்சுத்திட்டு வாரீங்க சவுக்கு சங்கர்? யார் காதல பூச்சுத்த முயற்சி பண்றீங்க சுமன் ஸ்ரீராமன்? ஐயா சுமன் ஸ்ரீராமன் உங்க வண்டவாளம் எங்களுக்கு தெரியாதா? சீமான் 2% தான் வருவாருன்னாரு. நான் கரெக்டா 8% வருவார் தம்பி சீமான்னு அடிச்சு ஆணித்தனமா சொன்னவன். அந்த கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணவன் 10க்கு 8 சரியா இருக்குன்னு சொன்னவன்ங்கிற அந்த செல்ஃப் ரியலைசேஷனோட கேட்கிறேன். சுமன் ஸ்ரீராமன் நீங்க சொன்னது என்ன சரியாச்சு? சவுக்கு சங்கர் நீங்க சொன்னது என்ன சரியாச்சு? சரி அதெல்லாம் விடுங்க. பலன் நிரூபிச்சிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணிக்கு ஓடக்கூடிய விஜய்? திமுகவுக்கு விஜயால பாதிப்பு இல்லை. அப்போ விஜயால எடப்பாடிக்கு பாதிப்பு வரும்னு நீ தனிச்சு நின்னா கமல்ஹாசன் ஓட்டை பிரிச்சுட்டு போன மாதிரி, விஜயகாந்த் ஓட்டை பிரிச்சுட்டு போன மாதிரி என் ஓட்டை பிரிச்சிருவோன்னு அப்படி அவர் பிரிச்சுட்டு போகக்கூடிய ஓட்டுக்கு அவருக்கு பெர்சன்டேஜ்ல இருந்து விஜய்க்கு கொடுக்க முடியுமே தவிர விஜயால திமுக ஓட்டை பிரிக்க முடியாது. இது கருத்து குருடரா இல்லாம விவரமா இருந்தா ரங்கராஜ் பாண்டேக்கு புரியும். கருத்து குருடா இருந்தா அது புரியாது. ஸ்ட்ராங்கா பேசுறேன், உண்மையை பேசுறேன், நேர்மையா பேசுறேன். எந்த சகோதரர் மேலும் எனக்கு வெறுப்பு கிடையாது. உண்மையும் நேர்மையும் பேசும்போது சிலவங்களை அடிக்க வேண்டியது இருக்கு. அந்த கருத்து எல்லாம் தான் அடிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஐ லவ் ஆல் த பிரதர்ஸ்.